வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யார் அதிமுகவில் இருந்து பிஜேபிக்கு தாவுனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் பிஜேபியில் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதையும் தாண்டி பிஜேபி மீட்டிங்கிலேயே திமுக தான் இந்த எலெக்ஷனில் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்ன அந்த பிஜேபி நபர் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், அதையும் தாண்டி அமலாக்கத்துறை இப்போ ஜாஃபர் சாதிக்குடைய கேஸை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்கே யார் அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு தாவனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, இங்கே அவங்க சாதாரண உறுப்பினர்களோ இல்லை சாதாரண பொறுப்புலையோ இல்லைங்க. அவர் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் தொகுதியில் தான் அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் ராஜலட்சுமி. இந்த எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறது அப்படிங்கிறது சர்வ சாதாரணம் தான். அது மட்டும் இல்லை, இங்கே பாஜக அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த வேலையை தான் வரலாறு முழுக்க கடந்த காலங்களில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பரவலாக பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையும் கூட அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தான் இப்போ அதிமுகவிலிருந்து ஒருத்தங்க பிச்சுக்கிட்டு மறுபடியும் பிஜேபிக்கு போயிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த பிஜேபியில் யார் யார் கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கிற சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு பிஜேபியை பார்த்து பேசியிருக்கிறாங்க. எப்படியும் கூட்டணி பற்றி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். வெளிப்படையாக இத்தனை நாளாக பேசாதவங்க இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, தொகுதிகள் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஓப்பனாக இன்னைக்கு வெளியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் தொகுதி எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி அப்படின்லாம் முடிவாகலை. ஆனால் இவங்க கூட தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வெளியே வந்திருக்கு. அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு கட்சி தலைவர், முக்கியமாக நாங்கள் பாஜகவில் தான் இருக்கிறோம், அவங்களோட தான் இந்த தேர்தலில் கூட்டணி அப்படின்னு சொன்னவர் தான் அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன். அவர்களும் இன்னும் தொகுதி அப்படின்ட்டுலாம் முடிவு பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த தேர்தலை பாஜக கூட சேர்ந்து தான் அவங்க தலைமையிலான தேர்தல் தான் இந்த வாட்டி சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. இன்னும் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் அப்படின்ட்டு இன்னும் முடிவாகலை. ஸோ அது முடிவானதும் கண்டிப்பாக நம்மளும் அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே ஜாஃபர் சாதிக் அவருடைய பிரச்சனையை யார் இவ்வளோ நாள் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே போதைப்பொருள் தடுப்பு துறை ஆய்வாளர் அவங்க தான் இத்தனை நாள் ஹேண்டில் பண்ணாங்க. அதையும் தாண்டி அது மூலிமா எவ்வளோ இன்கம் வந்துச்சு, இது எங்கெங்கே செலவானுச்சு, எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற கோணத்தில் விசாரிக்கிறதுக்கு இப்போ அமலாக்கத்துறையும் உள்ளே வந்திருக்குங்க. இப்படி அமலாக்கத்துறை உள்ளே வந்ததுனால யாருக்கு மிகப்பெரிய தலைவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த கட்சியில் இருந்தாரோ அந்த கட்சிக்கு தான் மிகப்பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே ஜாஃபர் சாதிக்கையும் திமுகவையும் வச்சு யார் பேசினாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும், அதாவது கைதி நடவடிக்கையே எடுக்கப்படும் அப்படின்ட்டு சட்டத்துறையை சேர்ந்த ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்படி என்ன தவறு நாங்கள் அப்படி பேசுறதில்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எனக்கு இருக்குது. அதையும் தாண்டி இங்கே அவங்க உங்களுடைய கட்சியில் தானே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கூடயும், அதையும் தாண்டி இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்களுடைய கூடயும் இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மங்கை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு படத்துடைய சிங்கிள், அதாவது ஒரு பாட்டுக்கு கிருத்திகா உதயநிதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க திமுக கூட. அப்படிங்கிறப்ப அவங்க மேலே சந்தேகம் வர்றது நார்மல் தானே. இங்கே அமீருடைய படத்துக்கும் இவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அமீரை நம்ம எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறோமோ, இன்னும் சொல்லப்போனால் அவர் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா யூடியூப் சேனல்லையும் உட்காந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஓடி மறையலை. இன்னும் சொல்லப்போனால் நான் நேர்மையானவன் தான் அப்படின்ட்டு அவர் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கருத்தாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் எங்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் எங்களுக்கு பின்னாடி சந்தேகம் வலுக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே அவர் மாதிரி நேர்மையாக நீங்கள் பேசுங்க பிடிங்க அப்படின்னு கூட
சொல்ல. ஆனா இங்க குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அது பொய்யாகும் இல்ல அப்படிங்கிறது எல்லாமே விசாரணையில தெரிய வரும்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல அது பொய்யா இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே. அப்படி இருக்க போகும்போது நீங்க யாராச்சும் பேசுனீங்க, நீங்க யாராச்சும் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கைது செய்வோம் அப்படின்ட்டுலாம் சொன்னது எந்த வகையில ஏற்புடையது அப்படின்னு தெரியல. அதையும் தாண்டி இங்க சவுக்கு சங்கர் அவர்கிட்ட கேட்ட இந்த ஒரு கேள்விக்கு அவரு நான் அப்படிதாங்க சொல்லுவேன். ரொம்ப ஓப்பனா க்ளோஸா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நான் அதுக்கு உண்டான விளக்கத்த நான் சொல்லி தான் ஆவேன். இது மூலியமா அவங்க எந்த வழக்கு போட்டாலும் சரி, அத சட்ட ரீதியா சந்திக்க தயாராவும் இருக்கிறேன். அப்படிங்கிற மாரியெல்லாம் அவரு ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னும் அவரு அதாவது எங்கடா ஒரு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு பக்கத்துக்கு போகுதுன்னு நினைக்க வேணாம். இங்க அவர் ஜி ஸ்கொயர் பத்தின விஷயத்த இன்னும் முடிக்கல. மறுபடியும் இன்னொரு கேஸ் குடுக்க போயிருக்கிறாரு லஞ்ச ஒழிப்பு துறையில போயிட்டு. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த துறையிலிருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த ஒரு விஷயத்திலயும் எடுக்கல அப்படின்னா மறுபடியும் நான் நீதிமன்றத்த தான் நாடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாருங்க. இப்படி ஒரு பக்கம் ஜாஃபர் சாதிக் கேஸ் இந்த அளவுக்கு தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்ப அமலாக்கத்துறை வந்திருக்கு. ஏன் அமலாக்கத்துறை வந்திருக்கு அப்படின்னா, அவரு கோடிக்கணக்குல இங்க பல கட்சிகளுக்கு அப்படிங்கிறத விட திமுக கட்சிக்கு அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கு குடுக்குறான்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அது மேபி வதந்தியா கூட இருக்கலாம். ஆனா இங்க நிதி குடுத்தது அப்படின்ட்டு கண்டிப்பா இருக்கு. இந்த கட்சிக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த நிதி எங்கிருந்து வந்தது அப்படின்னு அந்த அமலாக்கத்துறை விசாரிப்பாங்க. அதையும் தாண்டி இங்க படம் தயாரிச்சிருக்கிறாரு. இது எந்தெந்த தயாரிப்பு கைக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு அந்த ஒரு கோணத்திலேயே விசாரிக்க செய்வாங்க. ஸோ ஏன்னா இவர் ஒரு பிரியாணி கடையை நடத்திட்டு வராரு அப்படிங்கிற மூலியமா இப்படி கோடியும் கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. இதெல்லாம் எப்படி வந்துச்சு போனது அப்படிங்கிற எல்லா தகவலையும் இவங்க போக போக கண்டிப்பா நமக்கு வெளியே கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிஜேபி டீம்ல இருந்துகிட்டே ஆனா இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்ன அந்த நபர் அது வேற யாரும் இல்லைங்க, கஸ்தூரி அவங்க தான். என்ன அப்படின்னா கோவையில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ ப்ரெஸ் மீட் வச்சிருக்கிறாங்க. அங்கே இருந்த ப்ரெஸ் ஆளுங்க எல்லாருமே கேட்ட கேள்விக்கு அவங்க ஒவ்வொரு பதிலாக சொல்லி இருந்திருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த தேர்தலில் திமுகவுடைய வெற்றி எப்படி அப்படின்னு கேட்கப்ப கண்டிப்பாக திமுக தான் வெற்றி அடையும் அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி இதில் நாங்கள் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படிங்கிறத தாண்டி இங்கே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்து தான் அவர் முன்வச்சாரு. இதை கேட்ட உடனே பக்கத்தில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அங்கிருந்து நழுவி போயிட்டாருன்னே சொல்லலாம். நழுவி போயிட்டாருன்னு சொல்கிறத விட கஸ்தூரி மேலே கோவப்பட்டு போனாரா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவை பார்க்குறப்ப தோணுச்சு. அப்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் தரணும் நம்பலே இங்கே நம்மளுடைய கட்சி வீழ்ச்சியை நோக்கி தான் போகும், இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு மனசார பாராட்டணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக கஸ்தூரி மேடம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இப்படி இந்த பக்கம் ஒரு அரசியல் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதாவது நடிகர் கமலஹாசன் அவர்களை ஏன் நடிகர் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் அரசியலிருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நீங்கள் முதல்ல முழு நேர குடிமகனாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டவர் தான் நான் பகுதி நேர அரசியல்வாதி கூடயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலையே புறக்கணிச்சிட்டுலாம் இல்லை, என்னுடைய சப்போர்ட் திமுகவுக்கு தான், எனக்கு ஓட்டு போகிறதுக்கு அவங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க, என்னுடைய வேலையை அவங்க தான் சேர்த்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு அவர் நடிக்கிறதுக்கே மறுபடியும் கிளம்பிட்டாரு. அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் நெட்டிசனும் இல்லை அவருடைய தொண்டர்கள் கூட ரொம்பவே ஆதங்கமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பக்கமாக சாய்வீங்க அப்படின்னு தெரியலையே. ஆரம்பத்தில் நீங்கள் மையத்தில் தான் இருப்போம், இடதும் போக மாட்டோம் வலதும் போக மாட்டோம், மையத்தில் தான் இருப்போம், அதனால தான் இது மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொன்னீங்க, இப்படி அந்த மையம் ஏன் இப்போ ஒரு பக்கமாக சாஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஒரு கேள்வியும் பல பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவருடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி ரசிகராக இருந்தாலும் சரி அவரை நம்பி ஓட்டு போட்ட அத்தனை பேரும் ஏன் இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதா மிகப்பெரிய பேசு பொருளாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு சம்பாரித்து வச்சிருக்கிறாரு, அதை உடனே ஏதோ ஒரு சீட்டுக்காக இப்படி உடைச்சிடலாமா, அவருடைய பணப்படம் பின்னாடி வேணுமோ இல்லை அரசியல் படம் பின்னாடி வேணும், அவருடைய படங்கள் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மற்றவங்களை ஏன் பணைய காயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா இங்கே அவர் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் அவருடைய முதல் எலெக்ஷன்லேயே இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் தான் ஒரு பிஜேபிக்கும் இவருக்கும் தோல்விக்கும் வெற்றிக்கும் உண்டான இடைவெளி கூட. அப்படி உங்களை ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்துல கொண்டுட்டு வந்த இதுக்கு நீங்கள் ஏன் இப்படி அந்த
மக்களுக்கு செஞ்சீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க. ஏன்னா இது மாதிரி பல பேர் இங்கே வந்தாங்க அப்படின்னா மக்கள் புதுசாக வரவங்களை எப்படி ஆதரிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே மறுபடியும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டு இருக்காரு. அவரும் நாளைக்கு இது மாதிரி நடப்பாரு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கூட ஒரு சான்றாக இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப தான் எங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணமே போயிடுது. அதையும் தாண்டி இங்கே நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா மாற்றம் இங்கே ஒருபோதும் நிகழாது. அதனால் நம்ம எப்பயும் மாறி மாறி போடுற கட்சியே போட்டுக்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த பொது புத்திக்குள்ளே ஏறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்துலேருந்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.